அண்ணி உங்க அண்ணா அன்னைக்கு நாய் கட்சின்னு சொன்னா சொல்லியா? சொன்னீங்க. மல்லிகா வீட்டுக்கு போனா மல்லிகா வீட்டு நாய் என்ன கட்சின்னு சொன்னா சொல்லியா? பாத்தீங்களா பாத்தீங்களா சொன்னப்பா. அத சொல்லல இல்ல. அவனுக்காக சொல்றியா எனக்காக சொல்றியா? அவங்கிட்ட சொல்லுமா, அவனுக்கு தானே குழப்பம். இல்ல. அன்னைக்கு வெரி நைஸ் ஒரு நாயை பத்தி தானே பேசணும். மல்லிகா வீட்டு நாயை பத்தி எதுவுமே பேசலையே. ஐயா நீ அவருதான் வயசானவர், அவருக்கு ஞாபகம் மத்திய ஆயிடுச்சுன்னு பார்த்தா இவர் என் கேள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதானே பார்த்தேன். நான் சொல்ற நேரத்தில் அப்படியே டிவி சீரியல போட்டுற வேண்டியது, பார்க்காம அப்படியே சத்தத்தை கேட்ட காய்கறி வெட்ட வேண்டியது. அப்புறம் எங்கத்த ஞாபகம் இருக்கும்? அதனால தான் நான் சொன்ன உங்க காலில் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது இல்ல தம்பி. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க வந்தீங்க, நான் காய்கறி நறுக்கிட்டீங்க, நீங்க தண்ணி கேட்டீங்க, நான் தண்ணி கொண்டு கொடுத்து நீங்க கடிச்சு குடிச்சீங்க. சரி நாயா வெறிய நாயான்னு கேட்டேன், கிளம்பி போனீங்க. அந்த கேப்ல தான் ஒரு மேட்டர் நடந்தது. என்ன? நாயா வெறி நாயா நீங்க கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா மல்லிகா வீட்டு நாய் தான் கடிச்சு நான் சொன்ன ஞாபகம் இல்லையே. சொன்னதானே ஞாபகத்துக்கு வரோம், நீங்க சொல்லவே இல்லையே. அண்ணே சொல்லவே இல்ல. நான் சொன்னேனே. சொல்லவே இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஓ காட். ஐயோ சரோஜ் தேவி எப்படி கவுக்குறது? ஐடியா. ஆர் யூ ஷூர்? எஸ் கான்ஃபிடென்ட். ஞாபகம் வரலையா? ஐயோ அண்ணி மத்தவங்களுக்கு ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல, ஏன்னா இது முட்டா பசங்க வீடு. ஆனா இந்த வீட்டிலேயே நீங்க தான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தனே. ஆமா, அது ஆண்டவன் உங்களுக்கு அழக மட்டும் கொடுக்கல, அறிவியும் கொடுத்துருக்கா, நிறைய மூளை கொடுத்து, அந்த மூளையில நிறைய ஞாபக சக்தியும் கொடுத்துருக்கா. உங்களை பத்தி பெருமையா நினைச்சிட்டு தானே. அந்த பெருமையில மண்ணள்ளி போட்டுட்டீங்களே. கேடி அவர்ல எப்படி அடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மல்லிகா வீட்டு நாய் என்ன லபாக்குன்னு கிடைச்சது உங்களாண்ட நான் சொன்னேன். ஆனா அது மல்லிகா விட்ட நாயின்னு சொல்லவே இல்லையே. அடி போச்சு. இனிமேல் எப்படியா ஃப்ரெண்ட்ஸ் முகத்துல நான் முடிக்க போறேன். அவங்க எல்லார்கிட்டயும் நான் பெருமையா எங்க அண்ணி பயங்கர புத்திசாலின்னு சொல்லியிருந்தானே. நான் இன்னைக்கு இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் அண்ணியோட IPS IAS மூலம் தான் சொன்னே. ஆனா உங்களுக்கு மூளையே இல்லைன்னு இப்பதான் தெரியுது. அடே உங்களுக்கு மூளை இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு மூளை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ரெண்டு பேரும் நம்புறீங்களோ நம்பலையோ, ரெண்டு பேரும் ஞாபகம் வருதோ வரலையோ, என்ன கிடைச்சது மல்லிகா வீட்டு நாய் தானே உங்ககிட்ட நான் சொன்னேன். வந்தாரு. நாம வெரி நைஸ் சாரி நாயன்னு கேட்டோம், ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு. வெரி நைஸ் எக்ஸ்பிரஷன். என்னம்மா இப்படி குழப்பிட்டு போறான்? மல்லிகா வீட்டுல நாய் கடிச்சுன்னு சொன்னானா? இல்ல, எனக்கும் குழப்பமா தான் இருக்கு மாமா. அவள அடிச்சு சொல்லிட்டு இருக்கிறான். ஒருவேளை சொல்லி இருப்பான், நாம தான் மறந்துட்டோமோ? இருக்கலாம், எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் நினைச்சது நடந்துருச்சு. யோசிச்சு பார்த்தா சனியை பிடிச்ச போய் ஒரேடியா குழப்ப வச்சுட்டு போயிட்டான். இப்ப அடிப்படையிலே சந்தேகம் வந்துருச்சு. நான் யார கடிச்சிச்சு? இவனை கடிச்சிச்சா மல்லிகா கடிச்சிச்சா, இல்ல இவன் நாய கடிச்சிட்டானா, இல்ல மல்லிகா நாய கடிச்சாளா? ஒரே குழப்பம், ரொம்ப குழப்பம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உண்மை ஜெயிக்க தான் சாட்சி வேணும், பொய் ஜெயிக்க குழப்பினா போதும். புத்திசாலியா இருக்கிறவங்க ரெண்டு பற்றியும் குழப்பியாச்சு. இனிமேல் நாய் கட்ச விஷயத்துல எனக்கு எந்த ஆபத்தும் வராதே. ஒருவேளை கோயம்பு போய் வேதாஜீவனாண்ட கேட்டாங்கன்னா கோயம்புத்துல இருக்கிறவங்க கோயம்பு போன வேதாஜீவ கோயப்போன்னு கோயப்பிடுவாங்க. இந்த 3 புத்திசாலிகளை ஏமாத்துனது இந்த முட்டா பையன் நாகராஜ். என்ன வெயில். சொல்லு மாப்ள, எதுக்காக திடீர்னு வர சொன்ன? சரிங்க மாப்பிள்ள, நான் சொன்ன டைமுக்கு வர மாட்டியா? எப்போ சொன்ன எப்போ வர? அது ஒன்றும் இல்லை மாப்ள, வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சா, அதான் அதை பார்த்துட்டு வரதுக்குள்ள அப்படியே லேட் ஆயிடுச்சு.
அப்பா பார்த்தாலே ஸ்கூலு பையன் மாதிரி ஏதாவது ஒரு கதை விட்டுனே இருக்க வேண்டியது. பீலா கோவிந்தன்டா நீ. பல தடவை நம்ம லேட்டாக வந்திருக்கோம், இந்த அளவுக்கு கேவலமாக திட்டினதே இல்லையே. வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. மாப்பிள்ள, உன் முகமே சரியில்லையே. டேய், நான் இந்த மாதிரி லேட்டாக வர்றதுக்குலாம் நீ இவ்வளோ கோவப்பட மாட்டியடா. நீ ஏதோ வேற டென்ஷனில் இருக்க, அதான் நீ திட்டிக்கிட்டு இருக்க. சரி, என்னதான் உன் டென்ஷன் அதை சொல்லு. கேட்டுக்கிட்டு இருக்கலடா. மாப்பிள்ள, ஏதாச்சும் பிரச்சனையாடா? டேய், இவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கல, என்னன்னு சொல்லேன்டா. ஆமாண்டா, பிரச்சனை தான்டா. இல்லை மச்சி, நாய் கட்சி மேட்டர் நான் வேதாஜி என்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் மளிகை விட்டு நான் இதை கட்சின்ற மேட்டர் நான் சொல்ல. நான் அதை சொன்ன தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தேன். ஆனால் அந்த மல்லிகை பொண்ணு துடுக நேராக போய் எங்கள் வீட்டு நாய் தான் அவரை கட்சின்னு சொல்லிடுச்சு. அவ எதுக்கு போய் சொன்னா? வேதாஜித்தை கேட்டோன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படி இப்படின்னு சமாளித்து அவங்கள ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டேன். அப்புறம் என்னடா, அதான் சமாளிச்சிட்டல. அது இல்லைடா, ஒரு தப்பும் பண்ணல, என் மனசு இந்த கெட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த மாதிரி சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வேதாஜி ஏமாத்திரமா தோந்து மச்சி. அடடா, ஏன்டா மாப்பிள்ளை இப்படி கண்டதை நினச்சிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் விட்டு தள்ளுறா. இந்த பத்தியா, நான் உங்ககிட்ட வந்ததும் கேட்கணும்னு நினச்ச விஷயமே வேற. நான் வந்ததும் நீ உருன்னு இருந்த, அதனாலதான் கேட்க மறந்துட்டேன். இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. நான் கேட்குறேன், அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லு. மாப்பிள்ளை, வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தில் அடி எடுத்து வைக்கிறேன்னு சொன்னியே, வச்சிட்டியா? அடப்பா, ஏண்டா நாய் கட்சினால 3 வாரத்துக்கு தொட விட கூடாதான். என்னது? நாய் கடிச்சா பொண்டாட்டிய தொடக்கூடாதா? இது என்னடா புது கதையா இருக்கு? ஏய், உனக்கு தெரியாதா? சின்ன பையன்டா நீ. இன்ஸ்பெக்ஷன் ஆகும். ஏய், அதுக்கு பேரு இன்ஃபெக்ஷன். இருந்தே இன்ஃபெக்ஷன் ஆகணும் உனக்கு யாரா சொன்னது? டாக்டர். டேய், எந்த டாக்டரா சொன்னாரு? பொண்டாட்டிய தொடக்கூடாதுன்னு சொல்றவரெல்லாம் ஒரு டாக்டராடா? எப்ப சொன்னாரு, எங்க வச்சு சொன்னாரு? நான் மல்லிகை வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருந்தாரு, அவர் சொன்னாரு. இல்ல மாப்பிள்ள, இங்க பாரு, நம்ம எதுக்கும் ஒரு டாக்டரை பார்ப்போம். அவர் இதை பத்தி என்ன சொல்றாருங்கிறதையும் கேட்டுக்கோம்டா. இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்துல 1க்கு 2 டாக்டரை பார்க்கறது நல்லது என்னடா? டேய் மாப்பிள்ள, நான் சொல்றதை கேளு மாப்பிள்ள. நம்ம ஏரியாவில் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்ப்போம்டா. அவரும் இதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொன்னார். ஐயா, இதை இப்போதைக்கு தள்ளி வச்சிருவோம். இல்லைண்ணா, நீ சந்தோஷமா வேதாஜி கூட அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கலாம்ல. இங்க பாரு மாப்பிள்ள, இதெல்லாம் ஒரு மேட்டர்னு இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. இங்க பாருடா, வாழ்க்கையை எப்பவும் பாசிட்டிவா எடுத்துக்க, புரிஞ்சுக்க, புரியுதா? இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, தைரியமா இருடா. சரி, போலாமா? போலாமே. கமான். குட். நமக்கு எந்த பிரச்சனைனாலும் இந்த டாக்டர் தான் கன்சல்ட் பண்றது. பெரிய ஆஸ்பத்திரி மாதிரி இது. ஆமா மாப்பிள்ள, ஏகப்பட்ட டாக்டர் இருக்காங்க. ஓ சிஸ்டர், டாக்டரை பார்க்கணும். எந்த டாக்டர் பார்க்கணும்? அது நம்ம ராஜகோபாலன் சார், ஜெனரல் கேஸ் எல்லாம் பார்ப்பார்ல, அவரை பார்க்கணும். வாங்க சார். வா மாப்பிள்ள. டாக்டர், பேஷண்ட் வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுமா. போய் பாருங்க. வணக்கம் டாக்டர். வாங்க பஞ்சாயத்து முருகன், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, என்ன பிரச்சனை? நம்ம உடம்புக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். இது நம்ம ஃப்ரெண்டு நாகராஜன், இவனை நாய் கடிச்சிருச்சு. அதனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருமோன்னு ரொம்ப பயப்படுறான் டாக்டர். கடிச்சது என்ன நாய்னு பாத்தீங்களா? அது எப்படி டாக்டர்? நாய் கடிக்கும் போது அது மூஞ்சி எப்படி இருக்கு, அது என்ன வகைன்னுலாம் பார்க்க முடியுமா டாக்டர்? அது இல்லைங்க, கடிச்சது வீட்டு நாயா இல்ல தெரு நாயான்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தர முடியும். அது வீட்டு நாய், ரோட் நாய். ஓ, கடிச்சது வீட்டு நாய் தானா? அப்போ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வீட்டு நாய்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் தான் சொன்னல மாப்ள, நீ தான் நம்பல. ஆமா, இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாது மாப்ள. ஓகே மச்சி, ஓகே மச்சி. இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம். எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். சரி டாக்டர். உங்க பேர் என்ன சொல்லுங்க? ஆர் நாகராஜ். நர்ஸ், இங்க தான் இருந்தாங்க. சொல்லுங்க டாக்டர். இவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. வாங்க சார். போயிட்டு வா மாப்ள. வந்துடுறேன் மச்சி. அப்புறம் டாக்டர், வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்ல சௌக்கியம். ஆமா, உங்க பஞ்சாயத்துல எப்படி போயிட்டு பஞ்சாயத்துல இருக்கு? பல பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. அதுல இது ஒரு பஞ்சாயத்து வேற. பிளட் டெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் உட்காருங்க சார். கையை இந்த பக்கம் நீட்டுங்க.
என்ன எழுதிருக்காங்க? டேய் கருங்குரங்கு உனக்கு தெரியுமா இது? சரி மாப்பிள்ள, தெரியாது தெரியாது. நீங்க பயந்த மாதிரி எதுவுமே இல்ல. வீட்டு நாய் கடிச்சதுனால நான் நினைச்ச மாதிரியே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களால யாருக்கும் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராது. கேட்டுக்க மாப்பிள்ள, நல்லா கேட்டுக்க. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் சார். நீங்க கிளம்பலாம். மச்சி இது டாக்டர் ஒரு டவுட். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அது அது கேளு கேளு. ஒன்றும் இல்லை, இன்ஃபெக்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. இது ஒய்ஃபோட இந்த தாம்பத்திய தாராளமா வச்சுக்கலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. வா தேங்க்ஸ் டாக்டர். ஓகே வாடா வாடா டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாய். சீக்கிரம் கொடுத்து வாங்கடா. இந்தாங்க டாக்டர். ஓகே சரி டாக்டர். வா 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 வா. கெட்டிய மாப்பிள்ள. பாதாம் பருப்பு ஒரு 1/2 கிலோ, பிஸ்தா பருப்பு 1/2 கிலோ. என்ன மாப்பிள்ள, இப்ப எப்படி ஃபீல் பண்ற? பர்ஃபெக்ட்லி ஓகே. முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்தை வேதாஜியாண்ட சொல்லி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றேன். குதிரை ரேஸுக்கு தயாராகிடுச்சு போல இருக்க மாப்பிள்ள. நான் இப்போ ஒரு டிப்ஸ் உனக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த முந்தான முடிச்சு படத்துல பாக்யராஜ் சார் சொல்ற மாதிரி நேரா வீட்டுக்கு போனதும் முருங்கக்காய் சூப் வச்சு குடிச்சிரு. இவன் போற வேகத்தை பார்த்தா வீட்டுல ஆண்டவா என்ன நடக்கும்னு தெரியலையே. ஹாரிஸ் வேதாஜி, ஐயோ முக்கியமான மேட்டர் சொல்லணுமே. வேதாஜி வேதாஜி. நான் இங்க இருக்கேன். வேதாஜி இங்க இருக்கிறீங்க? வாங்க வாங்க, உங்களால ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும். வாங்க வாங்க வாங்க. என்ன அவ்வளவு அவசரமா பேசணும்? முக்கியமான மேட்டருங்க, வாங்க. அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. ஐயோ அடுப்புல சாப்பாடு வச்சிருக்கேன், அப்புறம் குழஞ்சா அது கொஞ்சம் போட்டுங்க. முக்கியமான மேட்டர் சொல்றேன்ல, வாங்குங்க. என்ன பண்ணுங்க, விடுங்க கம்மியா. என்னங்க மனுஷனோட அவசரத்தை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. அட வாங்கங்க, நீங்க வேற. என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் இருங்க, நீங்க வேற. வாங்க வாங்க. என்னங்க? உட்காருங்க. சபா பா. ஏங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். மூச்சு வாங்குது. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்னு. அது ஒண்ணும் இல்லைங்க, அந்த நாய் கச்சதுல நாய் அது கச்சதுல இருந்து நான் ரொம்ப ஹெர்ட் ஆயிட்டேங்க. நாய் கச்சது கூட எனக்கு பெருசா வலிக்கலைங்க. ஆனா அதை செக் பண்ண வந்த டாக்டர் போட்டாரே ஒரு குண்டு. 3 வாரத்துக்கு நான் உங்க கூட எதுவுமே அதான் தாம்பத்திய உறவு வச்சுக்க கூடாதான். அவ சரி ஹெர்ட்டுங்க. ஏங்க இதுக்கு போய் யாராவது ஹர்ட் ஆவாங்களா? பின்ன 3 வாரம் தானுங்க. 3 வாரம் தானே வா. 3 வாரம் 21 நாள் 504 மணி நேரம் 1900. சரி அது இருக்கட்டும். இப்ப எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? இப்ப கேட்டீங்களே, இதை கேளுங்க நான் சொல்றேன். நான் ரொம்ப சோகமா இருந்தேனா, அப்ப நம்ம பஞ்சு இருக்கல, பஞ்சு அவனுக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து என்ன கூட்டு போனான். அவர் என்ன ஃபுல்லா செக் பண்ணி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்ல, நீங்க உங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து அப்படின்ட்டாரு. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஓ இதான் விஷயமா? இதான் விஷயம்னு கொஞ்சம் சத்தம் இல்லாம சொல்றீங்க. என்னங்க நீங்க? பின்ன என்னங்க, நாம எப்பெல்லாம் தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் சின்ன சின்ன தடங்கள் வருது. இது பாருங்க, இந்த மாதிரி தடங்கள் இனிமே வரக்கூடாது. அதனால இந்த தடவை ஒரு ஜோசியரை பார்த்து நல்ல நாள் குறிச்சிட்டு வாங்க. அந்த நாள்ல தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிப்போம். செம்ம மேட்ரு. உடனே போய் ஜோசியரை பார்க்குறேன், நேரம் நாள் குறிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே துடிக்குது பூஜம். தக்கிட்டு எங்க என் ஜாதக புக்கே? இனிமே எல்லாம் அமோகமா நடக்கும். போயிட்டு வாங்க. வாங்க வாங்க சாமி, உட்காருங்க.
இந்தாங்க கொடுங்க. பிடிங்க. யாரோட ஜாதகம்? இது ஏன் ஜாதகம், இது வந்து வேதாஜித்து. என்ன விஷயமா பார்க்கணும்? சாமி அது ஒன்றும் இல்லை, அது கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. எனக்கும் என் வீட்டுக்காரம்மாவும் ஒன்றும் அந்த தாமத்தியமே நடுவில். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்ல தேதி பார்த்து சொல்லணும். ஏன்னா என்ன பண்ணாலும் அது திடீர்னு தடங்கள் ஆகிடுது. ஏன் இதுக்கு புரிய மாட்டேங்குது. தள்ளி தள்ளி போயினே இருக்குது. அப்படி போகக்கூடாது. அதனால் எந்த ஒரு தடங்களும் வராத மாதிரி ஒரு நல்ல டேட்டை பார்த்து ப்ளீஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. சிம்ம ராசி, இந்த ஜாதகத்துக்கு சில தடங்கள் வந்து தான் போகும். ஐயோ, 2 ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னையிலிருந்து 3வது நாள் இரவு 10 மணிக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ உங்க தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிங்க. 3 நாளா தாங்காது. நேத்துக்கு 3 நாள், அதுக்கு முன்னாடி அதை சைக்கிள் கேப்ல ஒரு நல்ல டைம். இதை ஒரு நாள். தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நல்ல நாள் குறிச்சு தான் ஆரம்பிக்கணும். அது சரி. அப்படி நல்ல நாள் குறிக்காததால தான் உங்களுக்கு பல தடங்கல்கள் வந்திருக்கு. ஓ மை காட். இந்த விஷயத்துல அவசரப்படாதீங்க. சரி சரி. உங்களுக்கு நான் குறிச்சு கொடுக்கிற டைம் அமோகமான நேரம். அந்த நேரத்துல ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். புத்திர பாக்கியம் பெருகட்டும். பெருகட்டும் பெருகட்டும். ரொம்ப தேங்க்ஸ். என்ன மல்லி இந்த பக்கம்? வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்க. நீங்க என்ன இந்த பக்கம்? வீட்டுக்கு தான். சரி, அர்ஜென்ட்டா போகணும், நான் கிளம்புறேன். இருங்க. என்ன அப்படி அர்ஜென்ட்? இல்ல மல்லி, அர்ஜென்ட்டா வேதாஜி முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான். வீட்ல இருக்கிற வேதாஜியை பாக்குறதுக்கு என்ன அவ்வளவு அவசரமா கிளம்பணும்? அது அப்படி கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அன்னைக்கு உன் வீட்டுல நாய் கடிச்சது இல்ல? ஆமா. டாக்டரோட வந்து செக்அப் பண்ணார்ல. அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகும், நார்மலா அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னாருல. அதை நினச்சி நான் ரொம்ப சோகமா இருந்தேன். பஞ்சு இருக்கிறான்ல, அவனுக்கு தெரிஞ்ச டாக்டர் என்ன கூட்டு போனான். அவர் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாரு. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இன்ஃபெக்ஷன் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எப்படி வேணா நார்மலாக இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஓ, அதான் இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் வேதாஜென்ட்ட போய் சொன்னேன். அது எப்படி ஒன்றாண்டது சொல்கிறது. சரி மல்லி தானே, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அது கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு மல்லி. ஆனால் 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை இனிமேலாவது. ஏன்னா அப்போல்லாம் குழந்தை பிறகுன்னு வெயிட் பண்ணுகிறாரு, நாங்களும் தள்ளி போட்டுனே இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல நாளை பார்க்கணும், இல்லை தள்ளி தள்ளி போயினே இருக்குன்னு வேதாஜி சொன்னாங்க. டக்குன்னு ஒரு ஜோசியரை பார்த்தோம், 3 நாள் ஒரு நல்ல நாளில் குத்துருக்காரு. இது நான் உடனே போய் வேதாஜியாண்ட சொல்லணும், அதுதான் போயினுக்கிறேன். ஓகே மல்லி, இன்னொரு விஷயம் உன்னாண்ட சொல்லணும், நீ தப்பாத்துக்காத. என்ன நாகராஜ், சொல்லுங்க. அது நம்ம மனசுக்குள்ளே எதுவும் இல்லை, அப்படி இருந்தாலும் நம்ம பேசுறது பார்த்துக்கிறது அதெல்லாம் வேதாஜிட்டு சொல்ல வேணாம். அவங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. இப்படி தான் பாரு, நீ அன்றைக்கி இந்த நாய் கடிச்ச விஷயத்த பட்டுன்னு போய் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிற. அவங்க டப்புன்னு என்ன கேட்டாங்க. அது சமாளிக்கிறதுக்குள்ளே நான் நாய்ப்படாத பாடுபட்டேன். அது நான் என்ன சொல்கிறேன், எதுக்காக சொல்ல வரேன்னு ஒன்று புரியுதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் எது வேண்டாம், சரியா? என்ன நாகராஜ், இதுக்கு போய் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இனிமே வேதா கிட்ட நான் உங்களை பற்றி பேசவே மாட்டேன், போதுமா? சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன். நாகராஜ், 3 நாள்ல நீங்க ஒண்ணு சேர போறீங்களா? விட மாட்டேன். அதே 3 நாள்ல நான் உங்களை பிரிச்சு காட்டுறேன்.